ஒரு தோல்வியடைந்த ஓவியர், சாதனையற்ற ஒரு சிப்பாய், வரலாற்றால் மறக்கப்பட்டவனாக இருந்த ஒருவன் பின்னர் மனித இனம் கண்ட மாபெரும் சர்வாதிகாரியாக மாறியது எப்படி? ஒரு சாதாரண மனிதன் கோடிக்கணக்கான மக்களை தன் வசம் வைத்துக்கொண்டு ஒரு மாபெரும் இன படுகொலையை அரங்கேற்றியது எப்படி? உலகின் மோசமான பயங்கரவாதி, உலகம் மறக்க முடியாத அச்சுறுத்தல், உலக வரலாற்றை புரட்டி போட்ட ஒரே ஒரு மனிதன் அடால்ஃப் ஹிட்லர். உண்மைகளோடும் ரகசியங்களோடும் உலகத்தையே மாற்றிய ஒரு பயணம். வணக்கம், இது உங்கள் சிந்தனை சுவடுகள். சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம். 1910 வியன்னா நகரம். ஒரு இளைஞன் சுரண்டப்பட்ட கனவுகளுடன் அடுக்குமாடி சிரம நிலையத்தில் தங்கியிருக்கிறான். கையில் பஞ்சு, கண்களில் வன்மம். இந்த இளைஞனை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அவன் ஒரு சின்ன கதையின் ஒலி மாதிரி. ஆனால் 30 வருடங்களுக்கு பின்னால் அந்த பெயர்தான் உலகமே கேட்கவே பயந்த ஒரு இருண்ட அரவிந்தமாகும் என்று யாருக்கும் தெரியாது. 1889 ஏப்ரல் 20ஆம் தேதி ஆஸ்திரியாவின் பிரவுனாவ் ஆம் இன் என்ற ஒரு சின்ன நகரம். பனியால் மூடிய வீதிகள், பழைய கல்லணைகள், அமைதியாக ஓடும் நீரின் சத்தத்துடன் பிறந்தான் ஒரு குழந்தை. அவனுக்கு அடோல்ஃப் ஹிட்லர் என்று பெயரிட்டனர். அவனுடைய தந்தை அலோயிஸ் ஹிட்லர் ஒரு கடுமையான அரசு அதிகாரி. குடும்பத்தில் பாசத்திற்கு பதிலாக கட்டுப்பாடும் கட்டளையும் மட்டுமே. தாயார் கிளாரா நெஞ்சுக்குள்ளே நிறைய பாசம் இருந்தவள், ஆனால் கணவனின் கோபத்துக்குள் அடக்கப்பட்டவர். குழந்தை ஹிட்லருக்கு ஓவியமே வாழ்க்கை. நிறங்கள், வடிவங்கள், அதில்தான் அவன் சுதந்திரத்தை கண்டான். ஆனால் அவனது தந்தை அவன் கனவுகளை நசுக்கியவன். ஓவியம் வேலை அற்றவர்கள் செய்வது என்று அவன் கனவுகளை எதிர்த்தார். அதே நாளிலேயே ஹிட்லரின் உள்ளே ஏதோ முறிந்தது. கற்பனைக்கு எதிரான ஒரு கொந்தளிப்பு முதன்முறையாக அவனுள் எழுந்தது. 1903 அவனது தந்தை காலமானார். திடீரென அந்த கட்டுப்பாடுகள் நீங்கி வாழ்க்கை சுதந்திரமாக தோன்றியது. அவனுக்குள் ஓர் எதிர்பார்ப்பு உருவானது. ஓவியக் கல்லூரிக்குச் செல்ல நினைத்தான். ஆனால் அவன் கனவுகள் முறிக்கப்பட்டன. வியன்னாவின் புகழ்பெற்ற ஓவியக் கல்லூரி இருமுறை முயன்றும் அவனை நிராகரித்தது. உன் வேலைகளில் கலை இல்லை என்று பதிலெழுதி அனுப்பப்பட்ட கடிதம் அவனது உள்ளத்தில் மூடிய கதவுகளை திறந்தது. அது பாசத்துக்கான கதவல்ல, அது பழிவாங்கும் கதவுகள். இனி அவனுக்குள் நான் யார் என்ற கேள்விக்கு பதிலில்லை. இதுவரை அவன் தேடியது கலை, இனி தேடுவது அதிகாரம். அதற்கான வேகம் அவனுக்குள் உருவாக ஆரம்பித்துவிட்டது. இன்னும் அந்த சிறுவனிடம் உலகம் ஹிட்லரை காணவில்லை. ஆனால் அதற்கான துவக்கம் இங்கேதான் நடந்தது. 1914 ஒரு உலகமே உதிரத்தில் மூழ்கியது. முதல் உலகப் போர் வெடித்தது. மனிதனின் அறிவுக்கு பதிலாக ஆயுதங்களே பேசின. அந்த நேரத்தில் ஹிட்லர் ஒரு சாதாரண சிப்பாய். அவன் துணிச்சலுடன் போரில் கலந்தான். உயிரை பொருட்படுத்தாமல் முன்னே சென்றான். ஆனால் 1918 காஸ் தாக்குதலில் ஹிட்லரின் பார்வை மங்கியது. அவன் விழிகளில் இருந்த நம்பிக்கை சாம்பலாயிற்று. அதே சமயத்தில் போரும் முடிவுக்கு வந்தது. ஜெர்மனி தோல்வியடைந்தது. உலகின் முன்னிலையில் அவர்களது தேசிய பெருமை பொடியாகிற்று. அந்த இருண்ட அறையில் இருந்த ஹிட்லரின் உள்ளத்தில் ஒரு கேள்வி கிளம்பியது. நாம் எப்படி தோல்வியடைந்தோம்? யாரால் தோல்வியடைந்தோம்? அந்த கேள்விக்கு அவனுக்கு தோன்றிய பதில் யூதர்கள். நாட்டுக்குள் இருந்த சதிகள் அவர்கள்தான் என்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையை சீராக வளர்த்தான். அவன் வீழ்ந்த வீரனாக இருந்தான். ஆனால் எழுந்தவுடன் அவன் ஒரு வெறுப்பின் தூதராக மாறினான். இப்பொழுது அவன் மனதில் ஓர் திட்டம். அவனுடைய குரல் சத்தமாக மாறுகிறது. அவனுடைய கோபம் ஒரு கட்சியாக மாறுகிறது. அவன் பேசும் வார்த்தைகள் பசியுள்ள நாட்டிற்கு விஷ சோறு போல. மக்கள் கேட்கிறார்கள், உற்சாகப்படுகிறார்கள். அவன்தான் நம்மை காப்பாற்றுவான் என்கிற பாவம் நிறைந்த நம்பிக்கை. ஜெர்மனியின் தோல்வி ஹிட்லரின் தோல்வி அல்ல, அது அவனுக்கான ஆரம்பம். ஒரு சிப்பாய் தோல்வியுற்றான். ஆனால் ஒரு அரசியல் சாணக்கியன் பிறந்தார். 1093 அந்த நாள் ஒரு புதிய தலைவன் பிறந்தான். அதோடு உலகின் மீது ஒரு இருள் பாய்ந்தது. ஏற்றுமதி வீழ்ச்சி, பணவீக்கம், பெரும் ஏமாற்றம். மக்கள் இதனை தாங்க முடியவில்லை. மக்களின் கதாநாயகனாக உலா வந்த ஹிட்லர் பதவி ஏற்றவுடன்
அதிகாரத்தின் அடிமையாய் மாறினான். 1095 நியூரன்பர்க் சட்டங்கள் யூதர்களை சட்டபூர்வமாக அடிமைகளாக்கின. இந்த சட்டத்தின்படி யூதர்கள் அரசுப் பணிகளில் அனுமதிக்கப்படவில்லை. யூதர் மற்றும் ஜெர்மனியர் கலவையான திருமணம் செய்யக்கூடாது. பொதுநல சுகாதார சேவைகள், கல்வி, வணிகம் ஆகியவை அவர்களுக்கு மறுக்கப்பட்டன. யூதர்களுக்கு வாடகைக்கு வீடுகள் மறுக்கப்பட்டன. யூதர்களிடமிருந்து எதையும் வாங்குவதற்கோ விற்பதற்கோ தடை விதிக்கப்பட்டது. அவர்களின் வாழ்வாதாரம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. 1939 உலகம் இரண்டாவது உலகப் போரை நோக்கி நகர்ந்தது. 1941 இறுதி தீர்வு யூத இன அழிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 65 மில்லியன் உயிர்கள் அவன் கையில் இறந்தன. அதில் 6 மில்லியன் யூதர்கள் மட்டும். இவை எண்கள் மட்டும் அல்ல, அவை மனிதன் கண்ணீர் வடிக்கும் கணக்குகள். அந்த நாள் யூதர்களின் வாழ்க்கையில் ஒரு பயங்கர கனவாக மாறியது. நாடு முழுவதும் யூதர்களின் இரத்தம் ஓடியது. ஒவ்வொரு குடும்பமும் சிதறி அழிக்கப்பட்டது. ஹிட்லரின் வெறுப்பு, ஆணவம், இனவெறி, இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு இனத்தின் உயிரையே பறித்துவிட்டது. ஹிட்லர் ஒரு அரசியல் தலைவர் அல்ல, ஒரு கொலைக்கார மேதை. 1943 போரின் சாயல் ஹிட்லருக்கு எதிராக மாறத் தொடங்கியது. அவன் நெருக்கடியால் குழப்பமடைந்தான். அவனை நெருங்கியவர்கள் ஒருவரும் மீண்டும் திரும்பி வரவில்லை. வெறும் நிழல் போல தனிமைப்படுத்தப்பட்டான். 1945 சோவியத் படைகள் போரில் படுதோல்வி அடைந்தன. ஹிட்லர் தன் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்களுடன் பூமிக்கடியில் இருந்த பங்கரில் பதுங்கினான். அவன் பக்கத்தில் இருந்தவள் எவா பிரான், காதலி, பின்னர் மனைவியானவள். இருவரும் ஒரே நாளில் திருமணம் செய்து கொண்டதும் அன்றே தற்கொலை செய்ததும் இருள் சூழ்ந்த வரலாறானது. ஏப்ரல் 30 அந்த நாள் ஹிட்லரின் வாழ்க்கையின் முடிவும் ஒரு காலத்தின் முடிவும் வெடித்தது. மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஒரு சாபமிகு அத்தியாயம் முடிவடைந்தது. அடோல்ஃப் ஹிட்லர் ஒரு சாதாரண இளைஞனாக வாழ்க்கையைத் தொடங்கினான். அவன் கனவுகள் நிழல்களாகி, நிழல்கள் இரவாகி, இரவுகள் இரத்தமாக மாறின. அவன் வாழ்ந்தது மனிதனாக, ஆனால் அவன் மறைந்தது ஒரு உயிர்கொலை சின்னமாக. இந்த கதையை கேட்பதற்கே கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் தெரிய வேண்டியது அவசியம். ஏனென்றால் உலகம் மீண்டும் ஒரே தவறு செய்யக்கூடாது. இப்பொழுது உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது. இவ்வரலாற்றை மறக்கவா அல்லது இதிலிருந்து கற்றுக்கொள்வதா? இது ஒரு நெறி, ஒரு எச்சரிக்கை, ஒரு நினைவு சின்னம். நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒன்று. இது ஒரு வரலாறு அல்ல, ஒரு எச்சரிக்கை. ஒரே மனிதன் சரியான நேரத்தில் தவறான நம்பிக்கையுடன், பயமுறுத்தும் பார்வையுடன் ஒரு தேசத்தை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையையே வழிமாற செய்தான். அவன் சொற்கள் ஆயுதமாகி பறந்தன. அவனது வெறுப்பு சட்டமாக மாறியது. அவன் கனவுகள் பிறருக்கான கனவுகளை நாசமாக்கின. ஆனால் இந்த கதை இங்கே முடிவதில்லை. ஏனெனில் இது பூரணமான கடந்த காலம் அல்ல. சில இடங்களில் இது இன்னும் நிகழ்கிறது. அதிகாரம் தவறான கையில் சென்றால் அது வெறும் பிணங்களை அல்ல, எதிர்காலங்களை கொல்லும். உலகம் இன்று முன்னேறுகிறதா அல்லது மறுபடியும் பின்னே செல்கிறதா? நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே: ஒரே மனிதன் உலகத்தையே மாற்றக்கூடும், சிறந்ததற்காகவோ அல்லது அழிவிற்காகவோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என நினைக்கிறோம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். இன்னும் பல மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள், மனதை உலுக்கும் மாயங்கள் வருங்கால வீடியோக்களில் விரைவில் உங்கள் முன்னிலையில் வர இருக்கின்றன. நன்றி. உங்களது நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும். விரைவில் சந்திப்போம்.